சன் டிவிக்கு தாவுன 4 மாசத்துல கார் வாங்குன விஜய் டிவி சீரியல் நடிகை. சன் டிவி சீரியல்ல ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய 3 முடிச்சு சீரியலோட நாயகி சுவாதி புதிய கார் ஒண்ண வாங்கியிருக்கக்கூடிய தகவல அறிவிச்சிருக்காங்க. வெள்ளித்திரை நடிகர்களுக்கு நிகரா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டு வராங்க சின்னத்திரை சீரியல் நடிகைகள். அந்த வகையில விஜய் டிவி சீரியல் மூலமா பிரபலமான சுவாதி கொண்டேவும் ஒருத்தங்க. தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கக்கூடிய சுவாதி கொண்டே தனக்காக முதல் கார ஒண்ண வாங்கிட்டதா சமூக வலைதளத்துல புகைப்படத்தோட அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவுல பிறந்த சுவாதி கொண்டே இப்போ பெங்களூர்ல வசிச்சுட்டு வந்தாலும் தமிழ் சீரியல்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வராங்க. இவங்க சீரியல்ல நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 கன்னட படத்துல நடிச்சாங்க. அந்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து தோல்விய தான் தழுவுச்சு. அதனால சின்ன திரை சீரியல்ல வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தப்பதான் விஜய் டிவில ஆரம்பிக்கப்பட்ட ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. தனக்கு கிடைச்ச வாய்ப்ப கச்சிதமா பயன்படுத்திக்கிட்ட சுவாதி கொண்டே இந்த சீரியல்ல பிரியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நடிச்சு இல்லத்தரசிகளோட மனச கொள்ளையடிச்சாங்க. அதுக்கப்புறமா அப்பப்போ சில தமிழ் படங்கள்லயும் தலை காட்டி வரக்கூடிய சுவாதி கொண்டே நடிகர் கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்புல வெளியான மெய்யழகன் படத்துல கார்த்தியோட மாமா பொண்ணாவும் அரவிந்த் சாமிக்கு தங்கச்சியாவும் நடிச்சிருந்தாங்க. இது ஒரு சின்ன கதாபாத்திரம் அப்படின்னாலும் கூட இவங்களோட கேரக்டர் அதிக அளவு கவனிக்கப்பட்டுச்சு. ஈரமான ரோஜாவே 2 சீரியல் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி சன் டிவில ஆரம்பிக்கப்பட்ட 3 முடிச்சு சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. பிரைம் டைம் சீரியலான இந்த தொடர் இப்போ டிஆர்பில கெத்து காட்டிட்டு வருது. இந்த நிலையில இந்த சீரியல் ஆரம்பிச்ச 4 மாசம் ஆகக்கூடிய நிலையில சுவாதி கொண்டே ஒரு புது கார் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. இத பத்தின புகைப்படங்கள தன்னோட சமூக வலை பக்கத்துல அவங்க பகிர்ந்திருக்கக்கூடிய நிலையில ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு வராங்க. சுவாதி கொண்டே இப்படி கார் வாங்கியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.